ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம 55 சீட்டரில் சின்ன குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு ஐசிஎஃப் மியூசியம்க்கு வந்திருக்கோம். நம்ம போக உள்ளே இருக்கிற வீடியோஸ் உள்ள எல்லாமே வீடியோஸ் கவர் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம உள்ளே என்ட்ரி ஆகலாம். சென்னை பீச், தாம்பரம், செங்கல்பட்டு யூனிட் ட்ரெயின். இந்த ட்ரெயினில் ஒரு வாட்டி நம்ம டிரைவராக ஆகணும்டா. ஆக்டிங் ஆச்சு கேட்டு பார்க்கணும். எத்தனை நாள் தான் பஸ்ஸே ஓட்டுறது? இல்லையா? நம்ம பஸ்ஸில் வந்த குழந்தைங்களாம் அங்கேயே நிற்கிது. அவங்களுக்கு ஸ்டாஃப் பார்த்துப்பாங்க. அவங்க நம்ம போகலாம். அடுத்த வாட்டி எங்கள் ஸ்ரீகிருஷ்ணா ஓனர்கிட்ட சொல்லி ஒரு 2 ட்ரெயினை வாங்கி ஓட்ட சொல்லணும். ஏய், ஊட்டி ட்ரெயினாடா? கரி இன்ஜின் போட்டு இழுக்கிற ட்ரெயின் போல, அந்த காலத்து ட்ரெயின். ஷாலினி பிஸ்வாய்ச்சிட் ட்ராவல்ஸ் ஆஃப் ட்ராவல். சென்னை ரயில் மியூசியம் ஐசிஎஃப் படிச்சு மியூசியம் வாங்க போகலாம். அடுத்து மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளோதான். தி பேர்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச், நீலகிரி மவுண்டைன் ட்ரெயின். சொன்னல ஊட்டி ட்ரெயின்ரா அப்படின்னு. 1965 கோல்டன் ராக் ஒர்க் ஷாப், திருச்சி. அங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இரு ரன் பிட்வீன் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி, 40 passengers, பாடி வுட்டன். மை எம்ஜி கோச்சு, வெல்கம். என்ன ஏறுறீங்க? குழந்தைங்க எங்கே போகுது? எல்லா குழந்தைங்களும் ட்ரெயினில் ஏறி பார்க்க போகின்றது. நம்மளும் செல்லலாமா? நீ ஜாஸ்தி தான் எடுத்தியா? நீ எந்த இருக்கியா? லோக்கல் ட்ரெயின் ஏறி லோக்கல் ட்ரெயின் பார்த்தியா தனியாக இருக்குது. அழகாக சிட்டிங் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஃபேன் சுவிட்ச் போடுறா. போட்டோ ஃபேன்லாம் ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுதுரா. போடு போடுறா. வாவ், ஒர்க் ஆகிறது. ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ட்ரெயின். இங்கே ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு நம்ம ஓனருக்கு அனுப்பணும். ஓகே, கொட்டேஷன் எவ்வளோ வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்றவாரு. பாத்ரூம் போய் வீடியோ எடுத்துருவோம். பாத்ரூம் போய் அந்த லெஃப்டில். கைஸ், இங்கே பாருங்க, குட்டி ட்ரெயின். ஆஃப்ல இது ஒரு வேளை வெள்ளைக்காரன் யூஸ் பண்ணியிருப்பானோ? இன்ஸ்பெக்ஷன் கோச்சுடா. இன்ஸ்பெக்ஷன் கோச்சு. இன்ஸ்பெக்ஷன் போகிறதுக்காக அனுப்புவாங்க போல். 1906. அங்கே பாரு, அந்த கோச்சு போஸ்டல் கோச்சு 1958. அது என்ன போஸ்டல் கோச்சுன்னா? எதனா மெட்டீரியல் எதனா எடுத்துகிட்டு போவாங்களோ? சாமான் எடுத்துகிட்டு போகிறது இல்லை, மெயினான சீஃப் கெஸ்ட் இந்த மாதிரி போகிறதுக்காக போஸ்டல் கோச். சீஃப் கெஸ்ட்டா? வேறு 194. நல்லா பேசுகிறான் மாப்பிள்ள. 94 எங்கே? உங்க போறியா? அது ஏதோ கோச் நம்பர்றா. இது காடு போட்டி. லக்கேஜ். ரவுண்ட் அடிச்சுட்டு குழந்தையா இருக்கும் விளாண்டதியா? விளாண்டுட்டு போவோம். மரம் விளாடுவோம். எங்கே பாரு, இது அதோட குட்டி ட்ரெயினாக ஒன்று இருக்குது. மேனுஃபேக்சரிங் மாப்பிள்ளை, இது இந்த கார் ஒன்று இருக்குன்னு தெரியுமா, மெட்டாடோரு? அந்த வண்டி மாதிரியே இருக்குது. ஏர் டோரா? போடாங்க. அங்கே பாரு, இதுக்கு பேர் ஏதோ சொல்லியிருக்காங்க, ரயில் பஸ்ஸு. ஆனால் இந்த பாம்பே கொல்கட்டாலாம் ரோட்டை போகுமே, ரயில் பஸ் 1967. ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு. அங்கே கொஞ்சம் ஒன்றால் போக முடியுமா? ஒரு இது கூட விடாம பார்ப்போம். நீ போ ஃபஸ்ட்டு. ஏதோ பண்ண போகிறோம். ஓ
இதாக இருக்குது. போயிருவியா? இன்னைக்கு நீ போயிட்டேன்னா நான் ஒரு பேட்டா எக்ஸ்ட்ரா தரேன். வேஸ்ட்டு. ஒரு பேட்டா எக்ஸ்ட்ரா தரலான்னு பார்த்தேன், வேஸ்ட்டு. ஒரு பேட்டா எக்ஸ்ட்ரா தரலான்னு பார்த்தேன். இதுலாம் நல்லா ட்ராக் சின்னதாக இருக்கு. குட்டி ட்ரெயினா? எங்கேயோ ட்ராக் போகுது, ட்ரெயின் வருமோ? ஊஞ்சல்லாம் இருக்கியா? வாயாடுமோ எங்கே பார்த்தியா? அந்த காலத்து இன்ஜின் போல இருக்கு. மோசமாக அடி வாங்கியிருக்கு. கரி இன்ஜின். டேய் குழந்தைங்க மாதிரி வாடா. அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு. அங்கே பாருறா அந்த இன்ஜின். அந்த இன்ஜினோட மூஞ்ச பாரு எப்படி இருக்குன்னு. தூரத்தில் இருக்குது. வா வா வா, கிட்ட போவோம். சீக்கிரம் வா, வாடா. ஒன்றும் இன்ஜின்லாம் பழைசாகிட்டு இருக்கும் போல. போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் வா. அந்த ட்ரெயினோட ஃபேஸ் பார்த்தியா? இன்ஜினோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு. க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஓல்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே எடுத்து வந்து மியூசியமில் நிப்பாட்டிடுறாங்க போலடா. எல்லாம் யூஸ் பண்ணது தான் எனக்கு தெரிஞ்சு. அங்கே பார்த்தியா அந்த ட்ரெயினோட ஃபேஸை பாரு. போய் பார்த்துட்டு அங்கே போக முடியுமான்னு தெரியல. அதெல்லாம் முடியும். சென்ட்ரல் ட்ரெயின் பேர் டிசி எலக்ட்ரிக் லோகோ. அங்கே பாரு டிசி எலக்ட்ரிக் லோகோ. இயர் மேனுஃபேக்சரிங் 1954. இது நான் டிராக்டரா? மேனுஃபேக்சரிங் இப்போ இயரு கிட்ட போய் பார்ப்போம். கம்பேர் 1985. ஏய் இது ட்ரெயின் மாதிரி எனக்கு தெரியல. 1895 மேனுஃபேக்சர் ஜான் ஃப்ளோர் ஸ்டீம் போஸ்டர் அண்ட் கோலர் இங்கிலாண்டு. இயர் 1895. இந்த இது படத்துலலாம் ஓட்டுவாங்களா இங்கிலாந்துக்காரங்க. சிங்கிள் சிலிண்டர் வுட்டு. ஃபியூல் வந்து வுட்டுடா. இதுவும் நிலக்கரி தான் போல. ஹார்ஸ் பவர் குதிரை பவர் 18 நாமினல் ஹார்ஸ் பவர் 13.4 கிலோவாட்ஸ். தெரியுமா எத்தனை பார். இதில் எத்தனை பேரா போவாங்க? இது என்ன இழுத்துட்டு போகுமோ? அப்போ நேராமே கிட்டார்க்கரா. இது இன்னொன்று பார்த்தியா? 18 ஒரு ஹார்ஸ் பவர் எவ்வளோ தெரியுமா ஸ்பீடு? சொல்லு, எனக்கு தெரியாது. மைல் 32 கிலோமீட்டர். கப்பலுக்கு சொல்லுவாங்க பார்த்துருக்கியா? ஷிப்புக்கு. அப்போ இன்னி குடிச்சிட்டு என்னது என்னதுடா? கைஸ் நாம் போக முடியல. ஏன்னா நம்ம ஸ்கூல் குழந்தைங்களோட வந்தோமா, அது ஸ்கூல் குழந்தைங்களோட சேர்ந்து தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ட்ரெயின் வெறும் ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு ட்ரெயின் கிளம்புது. அது வரைக்கும் நம்ம சுற்றி பார்ப்போம் வாங்க. இங்கே பாடுறா. இந்த ட்ரெயினோட மூஞ்சை பார்த்தே எனக்கு பயமாக இருக்குது. டிரைவர் எட்டி பார்ப்பாரோ? ரெக்கு மாடல்யா? ஏய் அதுக்குன்னு அங்கே உட்காந்துட்டு இங்கே அப்புறம் எட்டி பார்ப்பாரு. என்னத்தை தெரியும்? வானத்தை தான் பார்ப்பாரு. அங்கே பாரு 2 கிளாஸும் வானத்தை தான் நோக்கி பார்க்குது.
மேலே சேர் இப்படி கொடுத்துருப்பாங்க நல்லா ஹைட்டில். போடா டேய். ஏய் சர்க்கா மரம் மாதிரி வியூவே கரெக்டாக இருக்காதடா இந்த ட்ரெயினில். கிட்டாவது ஓட்ட வேண்டியதான் ஓட்டுவாங்க. ஆனால் இந்த பழைய ட்ரக் வரும் தெரியுமா முன்ன மாடல், இயர் 1929 இதெல்லாம் நம்ம காந்தி காலமா? காந்தி வாங்கி விட்டுருப்பா போலன்னு நினைக்கிறேன். ட்ராக்கு புரியா அந்த ட்ராக்கு இது வந்து கம்பார்ட் நம்பர் வந்து 8053 எங்கே வரும் இது? 1921 இயர் வந்து RA30. இங்கே பாருங்கள் பழமையாக உள்ளது இந்த ட்ரெயின். சைடு ஜன்னல்கள் எல்லாம் சொல்லு வித்து போனது. ஸ்கேர்ப் இதெல்லாம் இல்லையா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா தூக்கிட்டு போகிறதுக்கு இதோட இது பேர் சாம்சங். இயர் 1930. இது வந்து இங்கே ட்ரெயின் எங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா பிரேக் டவுன் ஆகிட்டுனா கொக்கி போட்டு இழுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தியா வெறும் பாடி சீட்டெல்லாம் இல்லை. இருக்கியா உள்ள காலியாக இருக்குடா. உள்ள போவோம் வாங்க. ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி என்னென்னலாம் பண்ணுற. அவ்வளோ கைப்பிடி இருக்குமா ஏறத்துக்கு? இவ்வளோ இப்போ தான்டா இது பாடி கட்டிகிட்டு இருக்காங்க போல். பாடி கட்டி முடிச்சாங்க. சீட்டு டேய் எல்லாம் புதுசாக இருக்குது. பெயிண்ட்லாம் இப்போ அடித்த மாதிரி இருக்குது. அதான் சீட் அடிக்கணும் வண்டி. இப்போ தான் இது கட்டிகிட்டு இருக்காங்க போல். வண்டி இப்போ தான் பாடி வேலை முடிஞ்சிருக்கு. உள்ள பெயிண்ட் அடித்து வைப்பர் வேலைலாம் இருக்குது. யார் ஓனர் முடிச்சதுக்கப்புறம் சீட்டு போடுவாங்க. சீட்டு போட்டதுக்கப்புறம் வண்டி லைனில் ஓட ஆரம்பிச்சு. குட்டி ட்ரெயின் இந்த காட்டுக்குள்ளே தான் வருதா? பேர் இந்த காட்டுக்குள்ளேருந்து வரும் போல இருக்குது. இப்படி போயிட்டு வரப்போவாயா? இந்த குட்டி ட்ரெயின் கிளம்பு ரெடியாக இருக்கிறது. ஸ்டேஷன் நிற்கிது பாரு. நான் பாடி கட்டுறதுக்கு 3 ஸ்டேஷன் நிற்கிது. அண்ணன் உட்காண்டாரா? 6 ஸ்டாப்பில் எடுத்துருவாப்புல. என் வண்டி கிளம்பிடுச்சு. நேராக வச்சுடியா? வேகமாக போதே வண்டி. பொட்டியை வேகமாக இருக்கு. பயமா இருக்குல்ல? பொட்டி கவுத்துற போறாரு மாப்பிள்ள. சைடு கண்ணாடிலாம் இருக்கு பாரியா? சைடு மேலாம் கேட்டு முடியல. சைடு மிரர்லாம் இருக்கு பாருண்ணா பஸ்ஸில். கேட்டு மூடாமல் இருக்காங்க. கேட்டு போடல. லாஸ்ட் சீட்ல தூக்கி போடுதுப்பா. கட்டி சரியில்லை. கட்டி சரியில்லை. ரொம்ப தூக்கி போட்டு பலூன் கட்டுவீங்க. தூக்கி போட தெரியாது. சரியா ஊருக்கு ட்ரெயின் இருக்கியா? சாப்பிடலாம் போதியா? சாப்பிடலாம் போது பொகை வரும். பொகை வருது. பொகை எனக்கு அதுக்குள்ள மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கும். லாஸ்ட் சீட்ல யாரும் இருக்கும், பின்னாடி வீசுற போறாங்க நம்மள. இங்கே தான் படுத்து கிடந்தோம். பார்த்துக்க தொட்டியில் தான் படுத்து கிடந்தோம்.
மாப்பிள்ள அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், குகை சின்ன குகை தான். குளம்லாம் இருக்கு பெரியா, தண்ணியில விட சொல்லு மாப்பிள்ள. அப்போ மேராமே ஹிந்திக்காரனே. ட்ரெயின் காட்டுக்குள்ள போகுது. வண்டி பிரேக் டவுன் ஆனால் கட்டி இழுத்துட்டு போய் ட்ரெயின் நிற்குது. பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா ஒக்கி இடம் இருக்கு. அந்த ட்ரெயின் மூஞ்ச பாருங்கண்ணா. அந்த ட்ரெயின் மூஞ்ச பாருங்க. டிரைவர் வானத்தை பார்த்து தான் ஓட்டுவாப்புல. அதுக்குள்ள முடிஞ்சு என்னடா அதுக்குள்ளே வந்துருச்சு. ஒன்ஸ் மோர் அங்க ஏதோ உள்ள ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. மதுரை வந்துருச்சு. மதுரை வாங்க வாங்க. மதுரை வந்துருச்சு. சரி ரைடு சின்னதாக இருக்கு. ஏறா செம்மையா செஞ்சிருக்கேன். இப்படிதாடா பஸ் இதாகும். பஸ் இந்த மாதிரி தான். சூப்பர் ட்ரெயின் அந்த ஸ்டாப்பில் நிற்கிது பேசஞ்சர் ஏற்றிட்டு போயிட்டு சிக்னல் இருந்தால் தான் வருபடியா. அதே ஏரியா மேலே ஏரியா கன்ஃபார்மாக கரெக்டாக வரும். அதே ஏரியா மேலே ஐயோ அந்த மேலே அப்பர் இந்தியன் ரயில்வே ரிமோட் வண்டி கோயில் திருவிழா ஒன்று கரண்ட் வண்டி நின்றுச்சு. டேய் திருமணி சிக்னல் கீழே நேரு பார்க்க பாருங்க.